ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஆல்கமியை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கிங்குக்காக இன்னொரு கேரேஜ்க்கான ஃப்ரேமை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான். இந்த சர்க்கிள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஈஸி தான்ல அப்படின்னு சொல்லி தேவாவோ சிம்பிள் வேலையை ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. உன்னாலேயே சீக்கிரம் அதை கற்றுக்கிட முடியும், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னால் முடியுமா அப்படின்னு வா கேட்குமோ அதுக்கான ஆர்வம் வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபைனலி இப்போ நம்ம ஹீரோ கிங்குக்கான கேரேஜையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டான். வா கேரேஜ் சூப்பராக இருக்கேன்னு கிங்க வந்து பார்க்குறாரு. ஆமாம் இது மெஜஸ்டிக்காக செஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சார் இருமா, நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லவும் அரசே நீங்களா அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு காட்வின் ஓடி வரவோ இவர் தான் அரசரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அரசே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் என்னோட இடத்துக்கு நீங்க என்ன வந்து பார்த்தா அது நிறைய பேருக்கு தெரிய வரும். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து மீட் பண்றதுல எனக்கு ரொம்பவே போரிங்கா இருக்கும். மிஸ்டர் ஹீருமா அந்த சீவேஜ் ப்ராப்ளம் சரி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிங்கோ தலை வணங்குறாரு. சிடோனியா கிட்ட இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். மக்களை ப்ரொடெக்ட் பண்றது தானே ஒரு கிங்கோட டியூட்டியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கிங் கைண்டா இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கிங் நம்ம ஹீரோக்கு சில ரிவார்ட்ஸை கொடுத்து அனுப்பியிருக்காரு. சைமன் கேல்ஹார்ட் நான் இன்னைக்கு யாரையும் மீட் பண்ணல சரியா அப்படின்னு கிங் சொல்றாரு. மற்ற நேஷன்ஸ்க்கும் இருமாவை பத்தி தெரிய வந்தா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், நம்மளால அவர் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. சிடோனியா எம்பையர்ல இருந்து நம்ம தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிங் சொல்றாரு. பேப்பர் கம்பெனியோட மேன்ஷன்ல வாடகைக்கு தான் நம்ம ஹீரோ தங்கியிருப்பான். அந்த வீடை இப்ப நம்ம ஹீரோ அவன் சொந்த பேர்ல வாங்கியிருந்தான். எங்களுக்கு சம்பளம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி மரியா சோஃபியாலாம் சொல்லியிருந்தாங்க. என் கூட கான்ட்ராக்ட் முடியும் போது உங்களுக்கு காசு தேவைப்படும்ல நம்ம ஹீரோ கேட்டா நாங்க லைஃப்ல உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஈவன் என் கல்லறை கூட உங்க பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு மரியா சொல்றா. சேவேஜை பியூரிஃபை பண்ண இந்த மேஜிக் டிவைஸ் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சிடோனியா எம்பையருக்கு நம்ம ஹீரோட மேஜிக் சிஸ்டம் போயிருது. காடஸ் ஆனட்டோட கோபத்துக்கு அவங்க எல்லாம் ஆளாக போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சர்ச் டிவைன் லைட்டை எதிர்க்கிறவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதோட சோர்ஸ்க்கான ஈவில் பால்டன்ல தான் இருக்கு, அதோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு எலிசபெத் சொல்றா. நானும் சோஃபியா மரியா அட்வென்ச்சர் ஸ்கில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணா என்னோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்றா. என் ஹோம் டவுனுக்கு காசை கம்மியான ரேட்ல அனுப்பி வைக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரேவா சொல்றா. டவுன்ல டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸ்னு எடுத்து பார்த்தா அதுல உன்னோட பார்ட்டியும் இருக்கு, உன்னோட பார்ட்டிக்கு நீ இப்போ ஒரு நேம் வைக்கலையே அப்படின்னு சொல்லவும் லயன் ஃபேங்னு வச்சிருக்காங்களே அந்த மாதிரியா நம்ம ஹீரோ கேட்கறான். அட்வென்ச்சரிங் பண்றது என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் கிடையாது நம்ம ஹீரோ சொன்னா. அட்வென்ச்சரோட பாடி தான் அவங்களோட பிக்கஸ்ட் ஆசெட், உனக்கு அதுல ட்ரெயின் கொடுக்க உனக்கு அட்வென்ச்சரிங் மேல இன்ட்ரெஸ்ட் வரும், இப்போ சொல்லு பார்ட்டி நேம் என்ன அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கறாரு. நாங்க தான் அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த பேர் நல்லா இல்ல வேற யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாரு. இந்த வேர்ல்டுல ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு நேம் யோசி அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும் அப்போ ஃபாதர் ஆஃப் டாய்லெட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மாதிரி ஒரு சூப்பரான பேரை யோசின்னு சொன்னா டாய்லெட் லெட் நம்ம ஹீரோ சொல்றா. டாய்லெட்ல இருந்து வெளியே வாடான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. இப்படியே போனா ஒழுங்கான பேரை செலக்ட் பண்ணலன்னா அவர் என்ன அடிச்சே சாவடிச்சிருவாரு போல நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்கமி யூஸ் பண்ற அட்வென்ச்சரர் அவரோட பாடி கார்டு அவரோட மெய்டு அவரோட பெட்ஸ் அண்ட் ஆல்கமி அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ரேவா சொல்லவோ இது ரொம்ப பெரிய பேரா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். டாய்லெட் ஃப்ரிட்ஜ் அண்டர்வியர் டாக்குமா அப்படின்னு சொல்லவும் இந்த பேருக்கு கில் மாஸ்டர் கண்டிப்பா என்ன 5 மட்டுமாச்சு தூக்கி போடுவாருன்னு சொல்லவும் நான் எதுக்குமே லைக் இல்லன்னு மரியா திரும்பவும் சோகமாவா. சோஃபியா ஒன்ட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட, என்ன தைரியமா அந்த கில் மாஸ்டர் உங்களை அடிச்சிருப்பாரு தலையை துண்டாக்கிட்டு வரேன்னு சோஃபியா கிளம்பவும் அவரை ட்ரைனிங் கொடுத்ததுல என் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ பார்ட்டிக்கு ஒரு பேரை வைக்கிறதே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மாசம் கழிச்சு இருக்கிற சிடோனியா பேரை காமிக்கிறாங்க. ஹீரோஸா வந்து அந்த பசங்களோட ட்ரைனிங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு நாங்கெல்லாம் ஹீரோஸ் அப்படிதான் இம்ப்ரூவ் ஆவான்னு சொல்லவும் நானும் ஹீரோ தான் அப்படின்னு அக்கானி சொல்றா. என்ன அக்கானி இப்ப எங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டியா அப்படின்னு ஆக்கிரா கேட்டா அவ மரஸ்டே போகவும் நீனும் மாறல அப்படின்னு ஆக்கிரா அட்டென்ஷன் ஆகுறான். ஆனால் தான் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணி மற்ற ரேசஸ்லாம் அவங்களுக்கு ஸ்லேவா இருக்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு போட்டுருக்கிறத அக்கானி இவளை ஏத்துக்கிட முடியல. அவ விசாரிச்சு பார்த்ததுல சர்ச் ஆஃப் கிரியேஷன் ஒன்னு இருக்கு, எல்லாரும் லேடி நோலனோட குழந்தைங்க எல்லாரும் ஈக்குவல்னா அந்த சர்ச்சில் இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கானி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரேவாக்கும் மேஜிக் ரிங்கையும் ஸ்டாஃபையும் செஞ்சு கொடுக்குறான். எல்டர் ட்ரெண்ட் ஒன்றுல அந்த ஸ்டாஃபை செஞ்சிருக்கேன், மித்ரிலால அந்த ஸ்டாஃபை கவர் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். மேப்பாளுக்கு ஒரு கிளா வெப்பனை நம்ம ஹீரோ செஞ்சு கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் மேப்பாள் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. கேட்டு கிளா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா லைன் டைம் பேரை காப்பி அடிக்காதுன்னு கில் மாஸ்டர் அடிக்கிறாரு. கிராஷ் பண்ணுங்க மிஸ்டர் ஹீரோமா அப்படின்னு மரியா நேம சொன்னா இந்த பேரும் நல்லா இல்ல நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான். சோஃபியா டென்ஷன் ஆவாலே நம்ம ஹீரோ பார்த்தா மாஸ்டர் உங்களோட ஓப்பனிங்ஸ்ல தான் அவரை அட்டாக் பண்றாரு, உங்க பிளைண்ட் ஸ்பாட்டை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சோஃபியா டீச்சர் மோடுக்கு போயிட்டா. நம்ம ஹீரோக்கு திரும்ப ஒரு எஸ்காட் மிஷன் வந்திருக்கு. என்னோட கேரேஜ் போற ஃபாஸ்ட்டுக்கு 4 நாள்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைன் ஃபேங் தானே இந்த மாதிரி மிஷனுக்கு போவாங்கன்னு கேட்டா அவங்க வேற மிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ
சோஃபியாவும் இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். எஸ்கார்ட் பண்றவரை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த மான்ஸ்டரோ அட்டாக் பண்ணாம இருந்தாலே சந்தோஷம் தான் சொல்லுவோம். தேவையான பியூரிஃபிகேஷன் டிவைஸையும் மில்கையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். என்னது மில்க் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. டெய்ரி ப்ராடக்ட்டும் இருக்கு, ஈவன் சீஸ் கூட இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகும். வெளியே கார்டின்ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கு. சுபாக்கி நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு மேப்பல் சொல்றா. அது ஒரே அட்டாக்ல அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருது. இந்த கேரேஜ் அட்டாக் கூட எந்த மான்ஸ்டரும் வராது அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் பண்றவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ மில்க் அண்ட் சீஸை வச்சு கிரேம் ஸ்டியோ அப்படிங்கிற ஒன்னு ரெடி பண்றான். இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் சொல்றாங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி மில்க் அண்ட் சீஸை மறக்காம வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சீஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோக்கு அவனோட வேர்ல்டு ஞாபகப்படுத்துது. ஒருவேளை இந்த வேர்ல்டுல ரைஸோ இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சா. கிங்டம் ஆஃப் சாம்டார்ல அப்படி ஒரு கிரெயின் இருக்கு அப்படின்னு சோஃபியா சொல்றா. ராயல் கேபிட்டல் அது இருக்குமே அப்படின்னு மரியா சொன்னா. நான் அதை செக் பண்ணிட்டு வந்திருக்கணும், மார்க்கெட் பக்கம் போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ரைஸ் உங்களுக்கு அவ்வளோ தேவையா அப்படின்னு சோஃபியா கேட்டா. அது நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோஃபியாவும் சொந்த ஊரை விட்டுட்டு வந்து என்னைக்காச்சும் திரும்ப அதை பத்தி யோசிச்சிருக்கியான்னு கேட்கவும், நான் பாஸ்ட்டை விட இப்போ இருக்கிற பிரசன்ட்டை என்ஜாய் பண்றேன். 50 வருஷமா என் கார்ஸ்னால கூண்டுல அடைக்கப்பட்ட பறவை மாதிரி இருந்தேன். எனக்கான விங்ஸை கொடுத்தது நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்ற. 50 வருஷமா என் டைமே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் உங்களால தான் அது திரும்ப ரீவைண்ட் ஆச்சு. ஃபியூச்சரை நோக்கி நான் மூவ் ஆகுறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லவும், எனக்கும் தான் அப்படின்னு மரியா சோஃபியா மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஈவன் எனக்கு விங்ஸை கொடுத்தது காடஸ் நோலன் தான். அவங்க இல்லாம இந்த வேர்ல்டை நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, நம்ம பார்ட்டியோட நேம் விங்ஸ் ஆஃப் நோலன் வைக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம லைஃப்ல ஃபார்வர்ட்ல மூவ் ஆக நம்மளோட ஒவ்வொருத்தரோட விங்ஸ் தான் காரணம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது கேட்கவே சூப்பரா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பேரையே டிசைட் பண்றாங்க. இப்போ அந்த எஸ்கார்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு ஃபுல்லா ரெட் கலர் மிஸ்டா இருக்கு. பேரலிசிஸ் பாய்சனா நம்ம ஹீரோ பாக்குறான். அவன் ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவை கொள்ளலான்னு போனா டக்கு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான். சோஃபியா மரியாவை பிடிச்சிருக்கவங்கள மேப்பல் பாக்கெட் டிமென்ஷன் மூலியமா வந்து அடிச்சு போடுறா. யோர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பாய்சன் கேஸை பாக்குறான். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல சாரின்னு சோஃபியா சொன்னா. உங்களால எப்படி அசைய முடிஞ்சது அப்படின்னு மரியா கேட்கறா. மேப்பலா நீ என்கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். வெளியே சஸ்பீஷியஸா இருந்த ஆளை பிடிச்சி போட்டு வந்தேன், அதான் உள்ள செக் பண்ண வந்தேன் அப்படின்னு மேப்பல் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. கில் மாஸ்டர் கிட்ட இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சோஃபியா சொல்றா. கில் மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இப்போ அந்த ஆளுங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. கார்ட்வின்ட்ட இப்பவே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லவோ பிரச்சனை அவ்வளோ பெருசா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த பியூரிஃபிகேஷனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அசாசின்ஸை அனுப்பி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.